சத்தமாகும். அனைவருக்கும் வணக்கம். இந்த போட்டோ நாங்கள் வந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோன்னா எனக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சு ஒரு ரிக்வஸ்ட் சொல்லலாம் அப்படின்றதுக்காக வச்சுக்கோம். என்ன ரிக்வஸ்ட்னா வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை ஒரு இடம் மாதிரி எடுத்தாரு. அதை வந்து நாங்க வந்து அஜித் ரசிகரா இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க 2 பேரும் வந்து எளிமையான ஆளுதான், ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்றது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியணும் அப்படின்ற காரணத்துக்காக நாங்க வந்து வந்து இந்த விழாவை நடந்து ரெகுலரா அவர் வந்து அதை பண்ணலாம். வருஷமா அவர் வந்து தொடர்ந்து அதை பண்ணலாம். ஒரு ஸ்டேஜ் வந்தவொடனே இவர் கொஞ்சம் பிஸி ஆயிடுவாரு. அவர் வந்து நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஊக்கத்தொகை கொடுக்கறதையோ அதை படிக்கிற பசங்களை என்கரேஜ் பண்றதையோ அவர் நிறுத்தவே கூடாது. அதை ரெகுலரா அவர் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்றத நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த காலத்துல நிறைய பசங்க வேற ஒரு வழியில போயிட்டு அப்படியே அழிக்க போயிடுறாங்க. ஆனா இவர் இதை பண்றதுனால ஒரு பாதி பசங்க ஒரு நல்ல வழிக்கு வரது வாய்ப்பு அப்படின்ற காரணத்துக்காக தான் நாங்க அதை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த காரணத்துல இதுல நீங்க பாத்தீங்கன்னா நண்பர்கள் பேர் இருக்கும். அவங்க வந்து கிடையாது, இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நினைவாகவும் நாங்க பண்ற மாதிரி இருக்கோம். நாங்க வந்து சின்ன வயசுல வந்து புதிய படத்துல வந்து உதயநிதி போய் ஸ்டார் வச்சோம். ஒத்துமையா தான் வச்சோம். நான் தான் செஞ்சு கொடுப்பேன் ஸ்டார். நான் வந்து அண்ணனுடைய ரசிகரா இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு ஸ்டார் செஞ்சு கொடுப்பேன். அது வந்து ஸ்டார் எப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன ஸ்டார் கிடையாது. ஒரு 15க்கு 15 இருக்கும். அதை நாங்க செய்யறத ஒரு வாரமா செய்யறோம். பேப்பரை ஒட்டி, கலர் பேப்பர் ஒட்டி அந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போயிருப்போம். இப்ப அவனுக்கு இல்லைன்னும் போது அது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது. அதே சமயத்துல இவர் வந்து பண்ற நல்லது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கண்டிப்பா இந்த சமயத்துல இதை பேசணும். இவரும் வந்து ஒரு நல்ல விஷயம் யார் பண்ணாலும் அதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். கெட்ட சொல்லும் போது 1000 பேர் புற சொல்ல வருவாங்க. நல்லது பண்ணப்போ சப்போர்ட் பண்றதுக்கு தான் வரது கஷ்டம். ஆனா எனக்கு வந்து தோணுச்சு, சரி யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம சொல்றதை நம்ம சொல்லுவோம் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். நீங்க எல்லாருமே அதே மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். என்ன சப்போர்ட் தான் என்னைக்குமே அவருக்கு இருக்கும். அவரும் டீப்பான ஃப்ரெண்ட்ன்றது என்னைக்குமே தெரியும். இவர் வரைக்கும் வந்து ஒரு விழால பேசியிருப்பாரு. எப்படி பேசியிருப்பாரு? அதான் எம்ஜிஆர் சார சொல்லுவாரு, சிவாஜி சார சொல்லுவாரு, அடுத்தது வந்து விஜயகாந்த் சார சொல்லுவாரு, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் எங்க அண்ணனை தான் சொல்லுவாரு. தலைனா அது ஒருத்தர் தான் தலை அப்படின்னு சொல்லுவாரு. அதுவே உங்களுக்கு வந்து எவ்வளவு மீனிங், எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கன்றத நம்மளுக்கு காட்டுது. இந்த ஒரே தாட்டு தான் நம்மளுக்கு மெயினான தாட்டு. அதே மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு வராரு, அவரு ரெகுலரா ஒரே ஸ்டாண்டர்டா இருக்கணும். நம்ம பேசினா நிறைய பேசலாம், எவ்வளவோ இருக்கு. ஒரே ஒரு விஷயம், உங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்க்க போனா, மெயினா நீங்க வந்து எந்த அரசியல் தலைவருக்குமே வாழ்த்தே சொல்லாதீங்க. ஏன் வாழ்த்து சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன்னா, இப்ப நம்மளுக்கு துரோகின்னு ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து நம்ம கிட்டையே சேர்க்க மாட்டோம். எதிரியை கூட நம்ம நேர்ல பார்த்து திருப்பம் பேசுவோம். என்ன பொறுத்தளவுக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு மிகப்பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்கன்னா அவங்க துரோகி தான். ஓகேவா? அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்லாதீங்க. உங்களுக்கு யாருன்னா வாழ்த்து சொன்னாலும் நீங்க அதை கேட்காதீங்க. அப்படி மீறி நீங்க வாழ்த்து சொல்லிக்கிட்டு நீங்க வந்து போய் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, மக்கள் நல கூட்டணின்னு உங்களை வந்து வளர்த்து விட்டாரு விஜயகாந்த் சாரு, கேப்டன் சாரு. மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு வச்சு அவரை எப்படி பண்ணாங்கன்றது நீங்க நல்லா அறிஞ்சிருக்கீங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வரும். நான் வந்து இதை வெளிப்படையா சொல்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது புரியும். நாங்க அடிமட்டத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு அது புரியுது. நீங்க மேல் லெவல்ல இருக்கீங்க, உங்க கூட இருக்கிறவங்க அதை சொல்லுவாங்கன்றத நான் நினைக்கிறேன், நம்புறேன். நல்ல மனசோட வரீங்க, நல்லதே நடக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். எங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரே ஒரு முத்தம் அவருக்கு நான் கொடுத்துறேன். அஜித் ரசிகர் சார்பா, மொத்த அஜித் ரசிகர் சார்பாக அவருக்கு வாழ்த்து சொல்லி